Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து PTron Boom Ultima. So இது வந்து ஒரு 3.5mm audio jack wired earphone. So இந்த Bluetooth earphone ஓட unboxing and என்னோட ரிவ்யூ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இதுதான் PTron Boom Ultima ஓட பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸில் இருக்குது. அண்ட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டுவல் டிரைவர் இயர்ஃபோன் வித் டீப் பேஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 Hz to 20 kHz இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டி வந்து 101 dB அப்படின்னு போட்டால் டிரைவர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8mm into 4 drivers வந்து கொடுத்துருக்க சொல்கிறாங்க. அண்ட் மைக் சென்சிட்டிவிட்டி வந்து நல்லா இருக்குது. அண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக், ப்ளூ அண்ட் ஒயிட்னு 3 கலர்ஸில் இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 to 600 அந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வருது. அண்ட் சிமிலராக இதே ப்ரைஸில் தான் வந்து JBLல வந்து பார்த்தீங்கன்னா C100 சம்திங் அந்த ஒரு இயர்பட் இருக்குது. அண்ட் தென் ரெட்மிலேயே வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டுவல் டிரைவரும் இருக்குது. அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸில் மைட் பி இந்த இயர்ஃபோனோட அந்த இயர்ஃபோனும் சேர்த்து மூணுமே ஒரு கம்பேரிசனாக கூட வீடியோ போடுறேன். ஒன்ஸ் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு PTron ஒரு பவுச் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பவுச் வந்து ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து இந்த 3.5mm Boom Ultima அதோட இயர்ஃபோன் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து அந்த இன்கேஸ் வந்து நீங்கள் ஷர்ட்டில் மாட்டுறதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலாக வந்து இதுதான். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் இதிலே கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Boom Ultima PTron Boom Ultima இந்த ஒயர்டு இயர்ஃபோன் இந்த ஃபிசிக்கல் ஒருன்னு எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் உள்ள ஒரு இயர்ஃபோன். ஸோ உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அந்த கனெக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா PTronோட பிராண்டிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 meters ஆஃப் கேபிள் வருது. அண்ட் லைட் வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த கேபிள் வந்து பிரைடட் கேபிள்லாம் கிடையாது, பட் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனோட தான் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் என்டாகல்மெண்ட்லாம் வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு மைக்ரோஃபோனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இன்கேஸ் சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் சாங் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணோன்னா நீங்கள் 2 வாட்டி இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா 3 times வந்து பண்ணணும். அண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து நீங்கள் வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை இப்படி கீழே இறக்குனா லோ வால்யூம், இன்க்ரீஸ் பண்ணால் ஹை வால்யூம் ஆகும். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டுவல் டிரைவர்ன்றனால நல்லா வந்து இயர்பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டிரைவர் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் L&R மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும்போது ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் மைட் பி உங்களுக்கு சரியாக ஃபிட் ஆகும்னா நீங்கள் அந்த இயர் டிப்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்மெண்ட் அதை பொறுத்தல வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இது வந்து 3.5mm ஆடியோ ஜாக்ன்றனால நீங்கள் இது வந்து உங்கள் மொபைல்லையும் கனெக்ட் பண்ண முடியும், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் இன்கேஸ் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து இது கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. அண்ட் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ளஸ் உங்களுக்கு லேப்டாப், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் வந்து கேட்குறீங்கன்ற போது வித் ஸ்டுடியோ டிவைஸில் நீங்கள் வச்சுருக்க மொபைலில் ஸ்டுடியோ எஃபெக்ட் இருந்ததுன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டுடியோ எஃபெக்ட்டும் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஏன்னா நான் டெஸ்க்டாப் ப்ளஸ் லேப்டாப் ரெண்டுத்துலேயும் கேட்கும் போதும் ஸ்டுடியோ எஃபெக்ட் வந்து நான் உண்மையிலேயே கரெக்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒவ்வொரு இயர்பட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாங்ஸ் வந்து கேட்குறது. அண்ட் சாங் ஸ்விட்சிங் லெஃப்டில் ஒரு வாட்டி கேட்கும், திருப்பி ரைட் சைடில் ஒரு வாட்டி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி சாங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட் இருக்குது. பட் நீங்கள் கேட்குற சாங்ஸ்லேயும் வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட் இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க டிவைஸ்லேயும் ஸ்டுடியோ சப்போர்ட் வந்து இருக்கணும். அப்படின்னா வந்து மொபைலில் கம்பல்சரி வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் அந்த பேஸில் இருக்க பீட்டு அந்த கும்னு கேட்குறது அதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லவுடராகவே வந்து கேட்குது. பட் அப்படியே கம்பேர்ட் டு நீங்கள் கம்ப்யூட்டர்ஸோ இல்லை லேப்டாப்ஸோ எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து கரெக்டாக நல்லா கிளியராக தான் இருக்குது அங்கேயும். பட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் ஆகுது.
ஸோ இல்லை உங்களுக்கு இங்கே வால்யூம்ஸ் வந்து மொபைலில் வால்யூம் அதிகமாக வரும். பட் லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் ஃபுல் வால்யூம் வச்சாலும் உங்களுக்கு வால்யூம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். மற்றபடி நீங்கள் லேப்டாப்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல பேஸ் இருக்கும். அண்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டுடியோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்டுடியோ எஃபெக்ட் அதே ஸ்டுடியோ எஃபெக்ட் வந்து உங்களால் இதில் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்லா வந்து டெடிக்கேட்டடாக பேஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து சவுண்ட் ஆப்டிமைசேஷனும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் மொபைலில் கேட்கும்போது தான் சவுண்ட் நல்லா லவுட்ராக எனக்கு நிறைய சவுண்ட் வேணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த இயர்ஃபோன் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த வோக்கல்ஸும் சரி அண்ட் அந்த பேக்ரவுண்ட் பேஸும் சரி, ஸோ எந்த விதத்தில் இரைச்சல் இருக்காது. ஃபுல் சவுண்ட்லேயும் வந்து நல்லா கிளியராகவே கேட்கும், நல்லா ரொம்ப சவுண்டாகவே கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 50 to 70 அந்த சவுண்ட் ரேஞ்சில் தான் வந்து கேட்பேன். ஏன்னா ரொம்ப சவுண்டாக வந்து கேட்குது இது. பட் அந்த சவுண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கிளியராக தான் இருக்குது வோக்கல்ஸ்லேருந்து எல்லாமே. பட் இன்கேஸ் வந்து உங்கள் மொபைலில் ஸ்டுடியோ எஃபெக்ட் சப்போர்ட் வந்து இல்லைன்னா இதில் வந்து ஸ்டுடியோ எஃபெக்ட் கேட்காது. அண்ட் காமனாக வந்து 2 இயர்பட்லேயும் காமனாக ஈக்குவல் சவுண்ட்ஸாக தான் வந்து கேட்கும். ஸோ ஒரு சில சாங்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட்டில் கேட்கும் அண்ட் அகைன் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ரைட்டில் கேட்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டுடியோ எஃபெக்ட் சப்போர்ட் உள்ள டிவைஸில் கேட்கும். அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸில் கம்பல்சரி வந்து கேட்கும். அண்ட் தென் மூவிங் டு இதோட கால் குவாலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ கால்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. ஈவன் தான் நீங்கள் அவுட்டோரில் டிராஃபிக்கில் ஏதாவது பைக்கில் போயிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்துலையும் ஸோ நல்ல சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் பேசுகிறது நீங்கள் நார்மலாக பேசுனாலும் ஆப்போனண்ட்டுக்கு நல்லா லவுட்ராகவே கேட்கும். அதே மாதிரி அவங்க பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லவுட்ராக அண்ட் தென் ரொம்ப கிளியராகவே வந்து கேட்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸோ டிஃபால்ட்டாக எப்படி ஃபோனில் வந்து நம்ம நார்மலாக ஃபோனில் மைக்ரோஃபோன் இருக்கும். ஸோ 2 மைக்ரோஃபோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோன் வந்து நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ அதில் எப்படி ஒரு குவாலிட்டியாக கிளியராக கேட்குமோ ஸோ சிமிலராக வந்து அதே மாதிரி இந்த இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணி அதை விட கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டிலே வந்து உங்களால் பேச முடியும். ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து கிடையாது. ஸோ ஓவராலாக இது வந்து அரௌண்ட் ஒரு ₹600 500 to 600 அந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வருது. ஓவராலாக இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் வயர்டு இயர்ஃபோன். ஸோ இன்கேஸ் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 500 to 600 ப்ரைஸ் கேட்டகரியில் வேணால் ஸோ இது வந்து ஒரு நல்ல இயர்ஃபோன் தான். அண்ட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. ஸோ நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி 3.5 ஆடியோ ஜாக் இயர்ஃபோன் உள்ள அந்த மாதிரி ரிவ்யூ ஏதாவது வேணும்னா அதை கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த இயர்ஃபோனை சூன் வந்து நான் ஜேபிஎல்ஸ் அந்த ஜேபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் ரெட்மிலேயே வந்து டுவல் டிரைவர் இயர்ஃபோன் அதுவும் அதே ப்ரைஸ் கேட்டகரியில் இருக்குது. ஸோ மைட் பி இந்த இயர்ஃபோனை அது கூட வந்து கம்பேர் பண்ணி அது தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பற்றினா நீங்கள் கீழே கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And thanks for watching this video, guys.